Okay, good morning children. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எதுவானா அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ஆனா என்னன்னு இது பண்ணிட்டோம். அது ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் அதெல்லாம் பார்த்து இது பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா எக்ஸெப்ஷன் கேசஸ் இது எல்லாமே ஐசோடோப்ஸு ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் ஆல்சோ அது கூட இருக்குமா. ஆனால் இந்த உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து இந்த ரெண்டு இது பண்ணால் போதும், ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார். Atoms of the same element can have different number of neutrons. ஒரு ஆட்டம் எடுத்தா ஒரே சேம் எலிமெண்ட் தான், ஆனால் அதில் இருக்கிற இது வந்து நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Such atoms will have same atomic number but different mass numbers. சேம் நம்பரே தான், சேம் ஆட்டம் தான், ஆனால் அட்டாமிக் நம்பர் வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கும். மாஸ் நம்பரில் டிஃப்ரெண்ட்டாக வரும், மேலே இருக்கிற நம்பர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் வரும். அப்படி வந்தால் அதோட நேம் என்னென்னா these atoms are called isotopes. For example, hydrogen has 3 isotopes. ஹைட்ரோஜனில் இருக்கிறது எவ்வளோனா 3 isotopes. H11, deuterium H12, tritium H13. ஏன்னா ஹைட்ரோஜன்லவே இருக்கிற ஐசோடோப்ஸ் எவ்வளோனா 3 ஐசோடோப்ஸ். அந்த 2 நம்பர் இருந்தால் மேலே வந்து டியூட்டீரியம், 3 நம்பர் இருந்தால் ட்ரிட்டியம். அது எக்ஸாம்பிள், ஐசோடோப்க்கு எக்ஸாம்பிள். அது இல்லாமல் குளோரின் கூட இருக்குது, 1735 குளோரின் 1737 அது கூட எழுதலாம். ஆனால் உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஹைட்ரோஜன் ஆனால் சிம்பிளாக இருக்கும், அது ஆனால் நீங்களும் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ ஐசோபார் நெக்ஸ்ட் ஒன். ஆட்டம்ஸ் தட் ஹாவ் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். கீழே இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் வந்து மாறி இருக்கும், மேலே இருக்கிறது சேமாக இருக்கும். மேலே இருக்கிறதுன்னு எடுத்தால் எந்த இது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது இதுவானா அட்டாமிக் நம்பர். அதுதான் கீழே இருக்கிற நம்பர் தான் மாறி மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் 40 அண்ட் ஆர்கான் 40. ஏன்னா இது ரெண்டுத்துலையுமே 40 தான் இருக்கிறது, கால்சியம் அண்ட் ஆர்கான். ஸோ ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஐசோடோப்ஸ் ஐசோபார்ஸோட. இது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வேலன்சி. வேலன்சின்னு வரும்போது நம்மளுக்கு எந்த இதுவானா, இமேஜின் தேர் ஆர் வேரியஸ் பீப்புள் ஹேவிங் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஹேண்ட்ஸ். சம் ஹேவ் நோ ஹேண்ட்ஸ் அண்ட் சம் ஹேவ் 1, some others 3, few have 4 and no other has more than 4. ஏன்னா ஒவ்வொரு இதில் வந்து நம்மளுக்கு வேலன்சி என்னது ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டுக்கு வந்து மாறி மாறி இருக்கும். அந்த வேலன்சி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மோனோவலண்ட், டைவலண்ட், ட்ரைவலண்ட், டெட்ராவலண்ட் அந்த மாதிரி அந்த 1 2 3 4 நம்பர் இதுவாக எக்ஸ்ட்ரா ஆகும்போது நம்மளுக்கு அந்த வேலன்சி வச்சு நேம்ஸு கூட மாறிட்டே இருக்கும். த பர்சன் வித் 4 hands can hold hands of 4 others at a same time, while the one with no hands can never hold any hand. In this manner some atoms have, ஏன்னா ஒரு கையில் நம்மளுக்கு ஒன்று தான் இது பண்ண முடியும், எல்லாமே 4மே சேர்த்து ஒரே டைம் இது பண்ண முடியாது இல்லையா. அதை வச்சு தான் அவங்களும் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. Hold 1 electron, some can hold 2, some can hold 3 and 4 and some cannot hold any electron. ஒவ்வொருத்தர் எதுவுமே இல்லை, எலக்ட்ரானே இல்லாமல் இருக்கிறது கூட 4 இருக்கலாம், 5 and 3 அந்த மாதிரி. இப்போ இதில் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் வேலன்சி. வேலன்சி ஆனாலே நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கரெக்டான டெஃபினேஷன்ஸ் இருக்குமா, நீங்கள் ரைட் பண்ணணும் படிக்கும் போதும் அதுதான் பார்க்கணும். இந்த லெசன் வரும்போது வித் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுப்பாங்க. ஸோ அதனால ஒரு டெஃபினேஷன் ஆனாலே கரெக்டு, ஒரு சென்டென்ஸ் ஆனாலும் கரெக்டாக இருக்கணும், அதுதான் வேலன்சி. இப்போ இந்த இதில் this combining property of an atom is called valency. இப்படி கம்பைன் ஆகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ஆட்டம் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் தான் வேலன்சி. இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மெனி ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இட் கேன் கம்பைன் வித். எவ்வளோ ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் அதில் கம்பைன் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் 2 hydrogen atoms and create water molecule. The valency of oxygen atom is 2. ஏன்னா ஆக்சிஜனோட வேலன்சி என்னது 2, அதே ஹைட்ரோஜன் எடுத்தால் 1. In the case of chlorine it can combine with only 1 hydrogen to create HCl, hydrochloric acid. ரெண்டுமே only 1 வேலன்சி இருக்கிறதுனால அதோட ஃபார்முலா என்னது HCl. அதே H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட்னு எடுத்தால் அப்போ வேலன்சி மாறிடும். ஏன்னா ஹைட்ரோஜனுக்கு 1 இருந்தாலும் சல்ஃபேட்டுக்கும் டைவலண்ட் 2 வேலன்சி, அதனால தான் H2SO4 வரும்.
So methane has one carbon atom combining with 4 hydrogen atoms. Carbon oda formula CH4, methane oda formula. Carbon C, hydrogen வந்து 4 atoms ரெண்டுமே அது join ஆனா அது வந்த molecule oda name எதுவானா methane. Can you guess the valency of carbon in methane? In ammonia molecule, nitrogen combines with 3 hydrogen atoms, NH3. அமோனியா னா NH3. அப்போ அந்த நைட்ரோஜனோட வேலன்சி என்னது நம்மளுக்கு 1 தான். ஏன்னா அந்த ஒவ்வொரு இது நம்பர் என்னது அந்த மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ ஆட்டம்ஸ் ஜாயின் ஆனால் நம்மளுக்கு அந்த காம்பவுண்ட் என்னது வரும். வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் நைட்ரோஜன் இன் அமோனியா? அமோனியான ஃபார்முலா என்ன? NH3. NH3ல நைட்ரோஜனோட வேலன்சி எவ்வளோன்னு இது பண்ணுறது ஒரு இப்போ இதில் வேலன்சி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு வேலன்சி என்னது டிஃபைன் பண்ணும்போது எப்படி கம்பைன் ஆகும் அந்த எலிமெண்ட்லோ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ். அது எப்படி டிஃபரெண்ட் ஆகிறது? ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட் என்னது வேறு வேறு எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி அதுலேருந்து ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. வேலன்சி determines the number of atoms of an element that combines with atom or atoms of another type. அது எப்படி கம்பைன் ஆகிடும்? ஏன்னா ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டம் ரெண்டுமே இப்போ HCl ஆனா ஒரு ஹைட்ரோஜன் 1 குளோரின் ஆட் ஆனாதான் HCl. அந்த மாதிரி 2 ஆட்டம்ஸ் அன்னது நம்மளுக்கு மிங்கில் ஆகிறதுனால வர ப்ராடக்ட் தான் அது. The element having valency 1 is called monovalent. For example, hydrogen and sodium. One monovalent ko 2 examples elements. The elements having valency 2 are called divalent. 2 in the divalent. Aduk example oxygen, beryllium. The elements having valency 3 are called trivalent. For example, nitrogen and aluminium. 3 இருக்கிறதுக்கு. Some elements exhibits more than 1 valency. ஒவ்வொரு இதிலும் 1 விட எக்ஸ்ட்ரா இருக்கிறது வேலன்ஸ். For example, iron combines with oxygen to form 2 types. Ferrous oxide exhibits valency 2. Ferric oxide exhibits valency 3. ஏன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரே வேலன்சி இருக்கும், எல்லாம் மோஸ்ட்லி இருக்கும். எக்ஸெப்ஷனலாக ஒவ்வொரு எலிமெண்ட்லோ 2 வேலன்சிஸ் இருக்கும். இப்போ அயர்ன் எடுத்தால் ஃபெரஸ் ஃபெரிக் 2 అని இருக்குது, 2 3. அதே காப்பர்லானாலும் கியூப்ரஸ் கியூப்ரிக் 2 3. அந்த வேலன்சிஸ் 2 இருக்கும். When atoms of different elements combine with each other, then molecules of compounds are formed. In these instances, it is necessary to know. ஏன்னா அந்த இதில் நம்மளுக்கு எப்படி வேலன்சிஸ் மாறும். 1 2Na plus Cl2 gives rise to 2NaCl. வேலன்சின்னு வரும்போது சோடியமும் 1 தான், குளோரினும் 1 தான். ஆனால் 1 1. Here the valencies of both sodium and chlorine are 1. அதே மாதிரி இப்போ சோடியமும் குளோரைட்லோ ஒரு குளோரினோட வேலன்சின்னு வரும்போது 1, சோடியம் வேலன்சி 1. இது ரெண்டுமே வரும்போது சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் NaCl மாலிகுலர் ஃபார்முலா radicals of ions. ஏன்னா எவ்வளோ radicals இருக்குது? ஒன்று சோடியமும் இன்னொன்று குளோரின். 2 atoms join to form 1 molecule. So NaCl ஆனாலே இது சால்ட், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சால்ட், சோடியம் குளோரைடு. 2MgCl2 gives rise to 2Mg plus Cl2. மெக்னீஷியமும் குளோரினும் ரியாக்ட் ஆனால் வர ப்ராடக்ட் எதுவானா மெக்னீஷியம் குளோரைடு. அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு மெக்னீஷியமோட வேலன்சி 2, குளோரின் வேலன்சி 1. இந்த 2 வந்து குளோரினுக்கு போயிடும், அதே 1 இருக்கிறது வந்து மெக்னீஷியம்க்கு வரும். அதனால ஃபார்முலா எப்படி மாறும்? MgCl2. ஸோ இந்த வேலன்சிஸ் பேஸ் பண்ணி தான் கெமிக்கல் ஃபார்முலாஸ் நம்மளுக்கு மாறும். Here the valency of magnesium is 2 and that of chlorine is 1. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வேலன்சி இந்த நம்பர் பேஸ் பண்ணியே நம்ம இதெல்லாம் கூட பார்க்கலாம். இப்போ ஹைட்ரோஜன் வரும்போது அட்டாமிக் நம்பர் இது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னையே கொடுத்துட்டேன். ஏன்னா வேலன்சி எப்படி மாறுது அட்டாமிக் நம்பரு பேஸ் நம்பர்னு வரும்போது மாஸ் நம்பரில். ஸோ ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். இப்போ இந்த இதில் வேலன்ஸுன்னு வரும்போது நம்மளுக்கு மோனோவலண்ட், டைவலண்ட்,
ட்ரைவலண்ட் இந்த இது எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த லெசனில் நம்மளுக்கு மெயினாக வந்து ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது, அதோட சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன, மாலிக்யூல் எப்படி ஃபார்ம் ஆகும், அது எல்லாமே நம்மளுக்கு அதில் இருக்கிறது எந்தெந்த இது நம்மளுக்கு வந்து ஏன்னா மாஸ் நம்பர் ஆனால் என்ன, அட்டாமிக் நம்பர் ஆனால் என்ன, அப்படி சேமாக இருக்கிறது ஐசோடோப் ஐசோபார்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். லாஸ்ட்டு வேலன்சி பேஸ் பண்ணி அது எப்படி நம்மளும் கெமிக்கல் ஃபார்முலா ಅನ್ನೋದು ரைட் பண்ண முடியும். இது எல்லாமே கிளியராக நம்மளுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ಅನ್ನೋದು வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.